கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நான் பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கிரைம் சீன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வயசானவங்களோ பிரெக்னென்ட் லேடிஸோ இல்லைன்னா வந்து இதயம் பலவீனமானவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க. இது அப்படியே கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து போயிடலாம், ஓகேங்களா? இஃப் இன்கேஸ் இல்லை நான் பார்க்குறேன் அப்படின்னா பாருங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா சென்னையில் துரைப்பாக்கம் அப்படிங்கிற ஏரியா, ஒரு கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு. அங்கே ஒரு சூட்கேஸ் இருக்கு. அந்த சூட்கேஸை அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த இடத்துல வராங்க. வந்து அந்த சூட்கேஸை திறக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. அந்த சூட்கேஸில் அப்படி என்னடா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணுடைய உடல். அந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 26 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி அசூம் பண்றாங்க. அந்த பெண்ணோட அண்ணா அந்த சூட்கேஸ் அங்க வந்ததுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அந்த ஏரியால அந்த பெண்ணை தேடிட்டு இருந்தாங்க. யார் அந்த பெண், என்ன ஆச்சு அப்படிங்கறதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ துரைப்பாக்கம்ல ஒரு பர்டிகுலர் வீடு, ஓகேங்களா? ஸோ துரைப்பாக்கம்ல ஒரு வீடு. ஸோ அங்கே நிற்குது. இங்கே ஒரு ஸ்டோரி. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, 26 வயசு கொண்ட ஒரு நபர், அவரோட பேர் வந்து மணிகண்டன். இவர் வந்து அவங்க அக்கா வீடு, துரைப்பாக்கம்ல இருக்கிறது அவங்க அக்கா வீடு. அங்கே இவர் வந்து தங்கி இருந்து என்ன பண்ணுறாருன்னா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க அக்கா ஃபேமிலி அன்னைக்குன்னு பார்த்து வெளியே போகிறாங்க. வீட்டில் தனியாக இருக்கிற மணிகண்டன் டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே இருக்காரு. டேட்டிங் ஆப்பில் பார்த்துட்டே இருக்காரு. அப்போது ஒரு பெண்ணை வந்து பார்க்குறாரு. அந்த பெண்ணை சூஸ் பண்ணிவிட்டு அந்த பெண்ணை வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்குறாரு. எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் வந்து 10,000 ரூபாய் சொல்கிறாங்க. 4K ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக 10,000 ரூபாய் டீல் முடிச்சுட்டு அந்த பெண் துரைப்பாக்கம்ல இருக்கிற மணிகண்டன் அட்ரஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த அப்புறம் இவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் மணிகண்டன் சொன்ன மாதிரி 10,000 கொடுக்காம வெறும் 6,000 ரூபாய் கொடுக்குறான். அதுக்கு அந்த பெண், நான் கேட்டது 10,000, நீ கொடுத்தது 6,000, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, ஒத்துக்க முடியும்னு சொல்லி அந்த பெண் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் மணிகண்டன் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, தயவு செஞ்சு கத்தாத, நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு, இப்போ இன்கேஸ் பெரிய ப்ராப்ளம் ஆனால் வீட்டுக்கே அசிங்கமாக போயிடும், தயவு செஞ்சோமா. அந்த பெண் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, நான் 10,000 இல்லை 12,000 கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் இருந்ததாக மணிகண்டன் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வந்து மிகப்பெரிய சண்டையாக வந்து மாறுது வீட்டுக்குள்ளேயே. அந்த டைமில் கோவத்தில் மணிகண்டன் பக்கத்தில் அந்த சுத்தியை எடுத்து அந்த பெண்ணுடைய மண்டையை உடைச்சிடுறான். மூளை ஒரு பக்கம் செதறி விழுது அப்படின்னும், ஒரு கண் விழி ஒரு பக்கம் வெளியே வந்துருச்சு அப்படின்னும் அந்த பர்டிகுலர் மணிகண்டன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இறந்துடுறாங்க. அந்த பெண் வந்து அங்கேயே வந்து இறந்துடுறாங்க. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பாடியை வந்து பாத்ரூமில் வச்சுட்டு இவன் அந்த பாடி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நைட் ஃபுல்லாக வந்து யோசிச்சு இருக்கான். பொழுது விடியுது, கொஞ்சோண்டு தைரியம் வருது. அவன் என்ன பண்ணான்னா, வெளியே போயிட்டு 3,000 ரூபாய் கொடுத்து ஒரு சூட்கேஸை வாங்கிட்டு வரான். அந்த சூட்கேஸை வாங்கிட்டு வந்து அந்த பெண்ணோட உடலை அதில் வந்து பொருத்துறோம். அப்படி பண்ணும்போது சரி கை கால்கள்லாம் வந்து வத்தலை அப்படின்னு ஒன்றும், காலையும் கையும் அந்த சூட்கேஸ்க்கு ஏற்ற மாதிரி உடச்சி உள்ளே வச்சு பேக் பண்ணிவிட்டு வெளியே ஒரு நார்மலாக ஒரு டூர்லாம் போகும்போது பேக் தள்ளிட்டு வருவோம்ல, அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய உடலை உள்ளே வச்சு அவன் தள்ளிட்டு வந்து அந்த பர்டிகுலர் கட்டுமான பண்ணி நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா நடக்கிற பக்கத்தில் அந்த பேக்கை வச்சுட்டு போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசி பொருளாக மாறுது. யார் அந்த பெண், அந்த பண்ணோட அண்ணன் யார் எதுக்குன்னா, அந்த பெண் வந்து வேற ஒரு இடத்துல நான் தனியார் நிறுவனத்தில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு தெரியாமல் இந்த மாதிரி தொழில் அந்த பெண் ஈடுபட்டதாகவும், அதுக்கப்புறம் அவங்க அண்ணா வந்து அன்னைக்கு ஃபுல்லாக அவன் ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட ஃபோன் சுவிச் ஆஃப் இருக்குன்னு போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபைண்ட் மை டிவைஸில் லாஸ்ட்டாக துரைப்பாக்கம் சிக்னல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு துரைப்பாக்கம் ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணியிருக்காரு. அவர் தேடின அன்னைக்கு ஃபுல்லாக அந்த பர்டிகுலர் பெண்ணோட பாடி அந்த மணிகண்டனோட வீட்டில் பாத்ரூமில் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி இவனை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, பாடியை வந்து ரெக்கவர் பண்ணிடுறாங்க. பாடியை ரெக்கவர் பண்ணிட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது அதில் ஒருத்தன் வந்து அந்த பேக்கை தள்ளிட்டு வர்றது தெரியுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஜனங்கிட்டலாம் வந்து யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து இங்கே தானே பாருக்கான் மணிகண்டன் ஆச்சவன் பேர் அப்படின்னு சொன்னதும் அப்புறம் இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இது எல்லாமே வந்து அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். இதையும் தாண்டி அவன் ஒன்று சொன்னான், ஓகேங்களா? என்னன்னா, அந்த பெண்ணோட மூடில் வந்து செதறிச்சு, எனக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அவன் ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறான். மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஒரு பெண்ணுடைய மூளையை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதை வச்சு இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமாக நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேண்டசி அப்படின்னு ஒரு அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக நிறைய பேர் நிறைய தவறுகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இந்த டேட்டிங் ஆப்ஸு, அப்புறம் வந்து மற்ற இல்லீகல் வெப்சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுகத்துக்காக என்னென்னவோ
ட்ரை பண்ணுற நம்ம சொசைட்டியில் இருக்கிற நிறைய பேருடைய மத்தியில் அதுக்கப்புறம் அது 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 வந்து ஒரு டிஸப்பியர் ஆகிற ஒரு விஷயம் தான். இட்ஸ் நாட் எ பெர்மனன்ட் திங் அப்படின்னும் போது அதை நோக்கி ஏன் நிறைய பேர் போகிறாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி சில சமயங்களில் விபரீதமானால் அந்த பர்டிகுலர் நபரோட வாழ்க்கையே வந்து மொத்தமாகவே முடிஞ்சிடும். இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ இப்படியும் அவனுக்கு வந்து ஜெயில் சென்டென்ஸ் கிடைக்கும். ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம அந்த 10 நிமிஷம் ஃபேண்டசிக்காக நம்ம ஏன் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாமலே எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஒவ்வொரு டைமும் அதை ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு விஷயம் வந்து இது தப்பு அப்படின்னு தோணி இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ்லாம் நம்ம மைண்டில் வந்து அதை நம்ம வந்து ஒமிட் பண்ணணும். ஸோ அது மூலிமா அதெல்லாம் நம்ம வந்து அதுக்கு அடிக்ட் ஆகாமல் நம்ம வந்து ஒரு நார்மல் ஒரு ஜென்ரல் லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பர்பஸ்க்காக இன்றைக்கி இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நம்பிக்கையோடு நான் முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.